நாம் மறுபடியும் செல்லப் போவது விஜயநகரத்திற்கு. அங்கு வளமோடு வாழும் மக்கள் தங்கள் அபிமான ராஜாவாகிய கிருஷ்ணதேவராயரின் தயாள குணத்தின் நிழலில் இளைப்பாரி மகிழ்கின்றனர். ஒரு நாள் வசந்த காலத்தில் மலைகள் பச்சை பசேல் என்று வளமாக இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு அந்நியன் பிரவேசிக்கிறார். இப்ப என்னோட அடுத்த மகாஜல வித்த என் தொப்பில் இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப பாருங்க. சபாஷ் ராமா, வேறு வித்தை ஏதேனும் செய்து காட்டு. ஊரை ஏமாத்துற வேலை இது மகாராஜா. இதெல்லாம் வெறும் கண்கட்டி வித்த. கண்கட்டி வித்த? ஆமா. ஓ ராஜகுரு, சரி, இப்ப அடுத்ததை கவனிப்போம். என்ன சொல்றீங்க? என்னோட அடுத்த வித்தைக்காக உங்கள இருந்து ஒரு அழகான பொண்ணு இங்க வரணும். ஆட்டக்கோரி மௌலா, தயவு செஞ்சு இங்க வரியா? என்ன, நானா? ஓ ஆட்டக்குறி, ராமன் சொல்கிறபடி செய். சரி, தங்களானே மகாராஜா. மகாராஜா, நம்ம நகரத்துக்கு ஒரு பொம்மலாட்டக்காரன் வந்திருக்கான். பொம்மலாட்டக்காரனா? இதுல என்ன பெருசா இருக்கு? எதுக்கும் உதவாத பய நாடோடி போல ஊர் ஊரா திரியிறான். என்னோட மாயஜலத்துக்கு முன்னால அவன் நிக்க முடியுமா? எப்படியும் சுந்தரி. ஓ, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, சிறுமியர்களே, பொம்மலாட்டம் இப்பொழுது தொடங்கப் போகிறது. புராதனமான ஆக்ரா நகருக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்கு ஒரு மர்மம் நிறைந்த கதை தொடங்கப் போகிறது. இந்த அழகான பூங்காவில நான் அழகான இளவரசி பாருவை பார்க்க போறேன். என்னோட நேரமும் பாரு கூட சந்தோஷமா கழிய போகுது. ஆஹா, அவளுக்காக நான் காத்திருக்கணும் போல இருக்கே. என் இதயம் கவர்ந்த ராஜகுமாரா பாரு. நிறுத்துங்கள். ஆட்டம் முடியும் வரை யாரும் மூச்சு விடக்கூடாது. திங்கிரி, ராமனோட சாய இன்னைக்கு வெளுத்து போச்சு. இந்த பொம்மலாட்டக்கார மகாராஜாவோட மனசுல இடம் பிடிச்சிட்டான். அதோட விஜயநகர மக்களுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. நாம பொம்மலாட்டக்காரனோட கூட்டு சேர்ந்துகிட்டா அப்புறம் நாம ரெண்டு பேரும் பெரிய பணக்காரங்க ஆயிடலாம். அப்புறம் ஆஸ்தான விதூஷகர் ராமனோட பதவி ஆட்டம் கண்டிடும். பிரியமானவளே, விரைவிலேயே நம் திருமணம் நடந்துவிடும். நாம் இங்கிருந்து புறப்பட்டு வேறு எங்காவது. கடவுளே, இவன் தான் கஜகன், சாத்தான்களிடமிருந்து செய்து கொண்டு வருபவன். சரியாக சொன்னாய். ராஜகுமாரி பாருவை கூட்டிச் செல்லவே இங்கு வந்திருக்கிறேன். இவளை தலைவனிடம் ஒப்படைப்பேன். அப்படி என்றால் நீ கூறுவது? ஆம், பாதாள லோக அரசன் பாதாள பைரவன். வேண்டாம். சாத்தானின் சீடனே, என் பிரியமான இளவரசியை நீ தூக்கிச் செல்வதற்கு விடவே மாட்டேன். இங்கிருந்து சென்று விடு. என்னை காப்பாற்றுங்கள் இளவரசே. இவனா காப்பாற்றப் போகிறான். இல்லை, எங்களை விட்டுவிடு. இளவரசே,
இனி அந்த ராஜகுமாரிக்கு என்ன ஆகும்? அதுதான் இந்த கதையோட ரகசியம் என் செல்ல குட்டி. அதை தெரிஞ்சுக்க நாளை வர காத்திருக்கணும். சேனாபதி, மக்களின் சார்பாக என் புதிய நண்பனை கௌரவிக்க உடனே ஏற்பாடு செய். சரி சரி மகாராஜா. உண்மையிலேயே பிரமாதமான ஆட்டம் பொம்மலாட்டக்காரா. கதையின் அடுத்த பாகத்தை காண ஆவலாக இருக்கின்றேன். நான் பெரும் பாக்கியம் பெற்றேன் மகாராஜா. உங்களுக்கும் உங்கள் நாட்டு மக்களுக்கும் பொம்மலாட்டம் காட்டுவது எனக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமாகும் மகாராஜா. பாக்கியம் பெற்றது நான் தான் நண்பா. ஆனால் எனக்கும் என் மக்களுக்கும் ஒரு பெரிய சந்தேகம். நூலே இல்லாமல் உனது பொம்மைகள் நடப்பதும் ஆடுவதும் எப்படி? அதுதான் மகாராஜா என்னுடைய மாயாஜாலத்தின் மகிமை. கிருஷ்ணதேவா என அழைக்கலாம் நண்பா. பொம்மலாட்டம் இருந்து விட்டால் கவிதையும் காவியமும் எதற்கு? பொம்மைகளே போதுமே. என்ன ராமா? மாண்புமிகு விருந்தினர்களே, பொம்மலாட்டக்காரனை பாராட்டுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. மகாராஜா, மாண்புமிகு பொம்மலாட்டக்காரரிடம் நான் ஒரு சிறிய விண்ணப்பம் செய்யலாமா? பொம்மலாட்டத்தை நம் விஜயநகர கலையரங்கில் ஒரு முக்கிய கலையம்சமாக ஆக்கினால் என்ன? சரியாக சொன்னீர்கள். இன்றிலிருந்து பொம்மலாட்டக்காரன் தினமும் பொம்மலாட்டத்தால் என்னையும் அனைவரையும் மகிழ்விப்பார். நான் உனக்காக வேண்டிய ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன். உன்னை என் நாட்டு விருந்தினராக வரவேற்கிறேன். நான் எதிர்பார்த்ததை விட உங்கள் தாராள குணத்தால் அதிகமாகவே வெகுமதி கொடுத்து விட்டீர்கள். நானும் வாக்களிக்கிறேன் மகாராஜா. முழு மனதோடு நான் உங்களை மகிழ்வித்து சேவை புரிவேன். எல்லோரும் பொம்மலாட்டத்தை கண்டுகளிக்கலாம். நல்லா கேளுங்கிரி. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, பொம்மலாட்டக்காரன் எப்படி விதூஷகனோட இடத்தை பிடிக்கிறான்னு பேசி முடிவு பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அந்த தென்னாலியோட கதி அதோ கதிதான். கூண்டோட கைலாசமா? வா பேசி முடிவு பண்ணலாம். புரியுதா? இவன் உள்ள யாரோடைய பேசிக்கிட்டு இருக்கான் போல இருக்க. என்ன இது பெரிய விஷயம் தானே? உள்ள போறது அவசியம் தானா ராஜகுருவே? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜகுருவே. கொஞ்சம் பேசாம வா. வாங்க வாங்க என் அருமை நண்பரே. எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும். பொம்மலாட்டக்காரரே, நான் உங்களை தொந்தரவு செஞ்சதுக்கு மன்னிக்கணும். ஆனா இப்படி நடக்குது. எல்லாம் உயிரோட இருக்குதா? ராஜகுரு வந்திருக்காரு. எவ்வளவு பெருமை எனக்கு. உங்களை ஏழை குடிசைக்கு வரவேற்கிறேன். வந்துட்டீங்க, அதனால என் நண்பனையும் சந்திக்கிறீங்களா? பாதாள லோக அரசன் பாதாள பைரவன். நீங்க இங்க இருக்கிறதுல இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க இங்கதான் நிரந்தரமா இருக்க போறீங்க.